Peacemakers of Christo. நெகேமியா 9வது அதிகாரம் 17வது வசனத்திலே, வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவராய் தேவனாகிய கர்த்தர் இருக்கின்றார். வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவராய் தேவனாகிய கர்த்தர் இருக்கின்றார் என்று வேத வசனம் கூறுகிறது. ஒரு சின்ன கதையை உங்களுக்கு சொல்றேன் தெய்வ பிள்ளைகளே. ஒரு குளத்துல ஒரு தவளை இருந்துச்சாம். அந்த தவளை, அந்த குளம்தான் எனக்கு வாழ்க்கை, இந்த குளம்தான் எனக்கு எதிர்காலம், இந்த குளம்தான் என் மூச்சு, இந்த குளம்தான் என்னுடைய இருப்பிடம், இந்த குளத்தை விட்டு என்னால எங்கேயும் போகவே முடியாது, இந்த குளம் என்னுடைய பொக்கிஷம் அப்படி என்று அந்த தவளையானது கருதி கொண்டிருந்தது. அங்க படர்ந்து இருக்கின்ற அந்த தாமரை செடிகள்ல இந்த தவளை அந்த இலையில போய் அப்பப்ப உட்கார்ந்து உலகத்தை எல்லாம் பார்க்குமா, நோட்டம் விடுமா. திரும்பி எப்ப போர் அடிக்குதோ தண்ணிக்குள்ள ஓடி போயிருமா. அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருந்தது. இந்த தவளை எப்பொழுதெல்லாம் அந்த தாமரை மேல உட்காருதோ அங்க அது பார்த்துச்சு, ஒரு தேனீக்கள் வந்து அந்த தாமரையில இருக்கின்ற தேனையெல்லாம் உறிந்து கொண்டு சென்றதா. அத்தனை வருட காலங்கள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த தவளைக்கு தேனுடைய ருசி தெரியவில்லை, அங்கு தேன் இருக்கிறது என்று தெரியவில்லை, அந்த தேன் விளைவு மிகுதியானது என்று தெரியவில்லை. அந்த தேனுடைய அந்த பலன்களும் நலன்களும் அது அறியாமல் இருந்தது தெய்வ பிள்ளைகளே. அதே போலதான் இன்று எத்தனையோ குடும்பங்கள்ல இதுதான் என் வாழ்க்கை, இவர்தான் என் வாழ்க்கை, இவன் தான் என் வாழ்க்கை, என் மனைவி தான் என் கனவு, என் கணவன் தான் என் உசுறு, என்னுடைய பிள்ளைகள் தான் என்னுடைய எதிர்காலம் என்று அந்த குலத்துக்குள்ளேயே வாழ்கிற தவளைகள் நீங்கள். ஆனால் அந்த இடத்திலே தாமரைக்குள்ளாய் இருக்கிற அந்த தேனை போல உன் குடும்பத்திலேயே உன் கணவன் தான் அந்த தேனு, உன் மனைவிதான் அந்த தேனு, உன் பிள்ளைகள் தான் அந்த தேனு என்று நீ உணராமல் இருக்கின்றாய். ஏதோ தான வாழ்க்கையை வாழ்கின்றாய். மனைவிக்கு மரியாதை கொடுப்பதில்லை, கணவனுக்கு மரியாதை கொடுப்பதில்லை, தாய் தந்தையருக்கு மரியாதை கொடுப்பதில்லை, மாமனார் மாமியாருக்கு மரியாதை கொடுப்பதில்லை, பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுப்பதில்லை, உற்றார் உறவினர்களுக்கு மரியாதை கொடுப்பது இல்லை, அண்ணன் தம்பிகளுக்கு கொடுப்பது இல்லை. அப்ப அந்த தேனை ருசிக்காத தவளையாக நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில அந்த தேனை நீ ருசிக்கவே இல்லை, அந்த தேனை நீ பற்றுக்கொள்ளவே இல்லை, அந்த தேனை நீ பார்க்கவே இல்லை. அந்த தேனை தேனியை உறிந்து சென்று பிற்பாடு ஐயோ போச்சே என்று அவதிப்படுகின்றாய், கண்ணீர் விடுகின்றாய், கவலைப்படுகின்றாய், உனக்குள்ளாய் வேதனை அடைகின்றாய். தெய்வ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தேனை பாருடா, அந்த தேனை ருசிடா என்று. மனைவி சமைச்ச சாப்பாடு உனக்கு பிடிக்காது, ஆனா ஹோட்டல்லையோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களோ வேற உற்றா உறவினர்கள் சாப்பாடு உனக்கு பிடிக்கும். உன் மனைவி உனக்கு அழகாக இருக்க மாட்டார்கள், உன் கணவன் உனக்கு அழகாக இருக்க மாட்டார்கள், ஆனால் மற்றவர்கள் அழகாக இருப்பார்கள். உன் பிள்ளைங்க உனக்கு அழகாக இருக்க மாட்டார்கள், ஆனால் மற்றவர்கள் அழகாக இருப்பார்கள். இங்க இருக்கிறதெல்லாம் தெண்ட சோறுன்னு நீ நினைக்கிற, மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சாப்பாடு போடுவதே தெண்டோன்னு நீ நினைக்கிற, இந்த குடும்பமே உனக்கு பிடிக்கல என்று நீ வெறுப்பு மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், அது தேனுடா. டே, உனக்கு நான் தேனை கொடுத்திருக்கிறேன், அதை நீ ருசித்து பார்க்க வேண்டும் அல்லவா, நீ அதை அனுபவிக்க வேண்டும் அல்லவா, அதை நீ தாங்க வேண்டும் அல்லவா, ஏனோதான வாழ்க்கையை வாழாதே என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அதனால்தான் நம்ம நெகேமியால பார்க்கிறோம், வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவராய் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்று நமக்கு வெளிப்படுத்துகிறது. யாரப்பா மன்னிப்பது? எந்த தெய்வம் உன்னை மன்னிக்கும்? பலவிதமான பாவங்களை நீ செய்து கொண்டே இருக்கிறாய்.
இன்னைக்கு மாறுவடா, நாளைக்கு மாறுவடான்னு ஆண்டவர் பார்க்கிறார். ஆனால் நீ மாறின பாடு கிடையாது. நீ மறுபடியும் பாவத்துக்குள்ளாய் விழுந்து கொண்டிருக்கின்றாய். அந்த பாவத்தை விட்டு நீ வெளியே வர முடிவதில்லை. ஆனால் ஆண்டவர் மன்னிக்கிறார். வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கம் கொள்ளுகிறார். ஐயோ, என் புள்ள இப்படி போகுதே, ஐயோ உதாரித்தனமா போகுதே, ஐயோ இவன் திருந்துவான் அல்லவா, இப்ப திருந்தவே மாட்டிக்கிறான் அல்லவா, நல்லவன் நினைச்சன் அல்லவா, ஐயோ கெட்டு போய் கொண்டிருக்கிறானே. மன உருக்கம் அடைகிறார் தேவன். உன்னை பற்றி கவலைப்படுகிற ஒரே தேவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நம்ம திருந்தணும், அவர் எதிர்நோக்குகின்றார், அவர் நமக்காக காத்திருக்கின்றார். மன உருக்கமுடையவர், நீடிய சாந்தமோ. உனக்கு அமைதி வேணும்னு ஓடுற, அங்க ஓடுற இங்க ஓடுற, நீடிய சாந்தம் கிடையாது, மன நிம்மதி கிடையாது. ஐயோ இந்த கோயிலுக்கு போனா நிம்மதி கிடைக்குமா, அந்த இடத்துக்கு போனா நிம்மதி கிடைக்குமா, அந்த மலை மேல ஏறினா நிம்மதி கிடைக்குமா, ஐயோ அந்த குளத்துல குளிச்சா நிம்மதி கிடைக்குமா, அந்த ஆத்துல படுத்திருந்தா நிம்மதி கிடைக்குமா, நிம்மதியே கிடைக்காது. நம்ம ஆண்டவர் தான் நமக்கு நிம்மதியை கொடுப்பார். இயேசு ராஜா நமக்கு நிம்மதியை கொடுக்கிற தேவன். அதனால் அவரை பற்றிக் கொள்ள வேண்டும். மகா கிருபையும் உள்ளவராக இருக்கின்றார். கிருபை உனக்கு வேணும் தெய்வ பிள்ளைகளை, கிருபை வேண்டும். அந்த தேனை பற்றிக்கொள். நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் தான் தேன். எந்த ஒரு மனிதன் ஆண்டவரை பற்றிக் கொள்கிறானோ குடும்பத்தை பற்றிக் கொள்கிறான். குடும்பத்தை பற்றிக் கொள்கிறவன் நிம்மதியை பற்றிக் கொள்கிறான் என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட், அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நேர்த்தி திருப்பலி, கிரகோரியன் மாஸ், ஆராதனை, உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் கொடுக்கிற அந்த 100 ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி, அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். இல்ல நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம். இல்ல ஆத்மாக்களுக்காக, ஆத்ம இளைப்பாறுதல் அடைவதற்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். அதாவது 30 திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.
மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும். குழந்தை பாக்கியத்திற்கு, ஆஸ்மாவுக்கு, மூச்சு வாங்குவதற்கு, மூச்சு திணறலுக்கு, வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும். முழங்கால் வலிக்கு, சுகர், பிபி அனைத்திற்கும் இது உதவும். இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் இது உன்னத புத்தகம். ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையான ஜெபங்கள், செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதியார்கள். அந்த ஜெபங்களை உடைய இந்த புத்தகம் வல்லமையானது. செய்வினைகளை அகற்றுவதற்கும், சாத்தான்களை விரட்டுவதற்கும், கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை தயவு செய்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மக்களுக்காக அனுதினமும் ஜெபிக்க என்னாலும் ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த சேனலை வழி நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். Praise the Lord. God bless you all.